இந்தியாவின் விசாகப்பட்டினத்திலிருந்து மீண்டும் ஈரானை நோக்கி புறப்பட்ட ஹைரிஸ் டேனா கப்பலில் 180 பேர் கொண்ட பயனாளர்கள் குழு ஒன்று இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் பின்னர் அக்கப்பலில் இருந்த சுமார் 100 பேர் காணாமல் போயுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இலங்கையில் 85 இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிச நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இலங்கைக்கு சுமார் 40 கடற்படை மைல் தொலைவில் விபத்துக்குள்ளான ஈரானிய போர்க்கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டோ புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை ஊடாக எண்ணெய் போக்குவரத்து கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்க கடற்படை தயாராக உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜிந்துபிட்டி துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி ஒருவர் கைது. ஈரானின் மறைந்த தலைவர் கமேனிக்கு அடுத்ததாக பதவியேற்கும் அனைவரையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். கந்தலாய் சேரனுபர வீதியில் அமைந்துள்ள மகாபெலி பாலத்திற்கு அருகில் காட்டு யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் குஷ் மற்றும் அசிஸ் ஆகிய போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கடத்த முயன்ற 2 இந்திய பிரஜைகள் நேற்று கைது செய்யப்பட்டனர். கொழும்பு கிரேன் பாஸ் பகுதியில் நபர் ஒருவரை கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களை விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் மொரைவ பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். இலங்கையின் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் ஜப்பானிய அரசாங்கம் இலங்கைக்கு 8 தாழ்தள பேருந்துகளை நன்கொடையாக வழங்க முன்வந்துள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.